அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது சென்னை குரோம்பேட்டையில் உள்ள குமரகுன்றம் திருக்கோயில். இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். அருள்மிகு பாலசுப்பிரமணியர் சுவாமிநாத சுவாமி திருக்கோயில். தீர்த்தம் குமார தீர்த்தம். காரண ஆகம பூஜை. குமரனாகிய முருகன் குடியிருக்கும் குன்றம் என்பதால் இத்திருத்தலம் குமரக்குன்றம் என்றானது. சித்திரை பிறப்பின் போது இங்குள்ள 120 படிகளுக்கும் விசேஷ பூஜைகள் நடக்கிறது. அன்று சுவாமி ஊஞ்சலில் எழுந்தருளுவார். மூலஸ்தானத்தில் சுவாமிநாதர் கையில் தண்டம் வைத்து பால வடிவில் காட்சியளிக்கிறார். இவரது பீடத்திலும் சன்னதி எதிரிலும் யானை வாகனம் உள்ளது. உற்சவர் சுப்பிரமணியர் வள்ளி தேவானையுடன் காட்சி தருகிறார். மலையிலேயே வற்றாத குமார தீர்த்தம் இருக்கிறது. நம்ம இந்த கோயிலில் முருகன்கிட்ட என்ன வேண்டிக்கிறோமோ நம்ம வேண்டுதலை வேண்டியபடியே நடத்தி கொடுக்குறாரு. குடும்பத்தில் ஐஸ்வர்யம் உண்டாக இவருக்கு மங்கள பொருட்கள் படைத்து வேண்டிக் கொள்கிறார்கள் பக்தர்கள். திருமணத்தடை, குழந்தை வரம், புத்திர தோஷம், குடும்ப ஒற்றுமைக்காக இத்தல முருகனிடம் பக்தர்கள் வேண்டி செல்கின்றனர். எனவே இந்த முருகனை பக்தர்கள் ஐஸ்வர்ய முருகன் என்றே அழைக்கின்றனர். தல பெருமை சொல்கிறேன். மலை கோயில்களான திருநீர்மலை, திருசூலம் ஆகிய தலங்களுக்கு மத்தியில் இந்த கோயில் உள்ளது. மலை அடிவாரத்தில் சித்தி விநாயகர் இடும்பன் சந்நிதி இருக்கிறது. இந்த கோயிலில் ஜெயமங்கலத்தன் மாக்காளி இருக்கிறாங்க. பக்தர்கள் இங்கே இந்த காளியம்மனை வேண்டிக்கிட்டு போனால் அவங்க மனசில் இருக்க பயம் நீங்கி அவங்க என்ன நினச்சிக்கிட்டு சுவாமியை வேண்டிக்கிறாங்களோ அத்தனையும் இந்த காளியம்மன் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. தன்னை வேண்டுபவர்களுக்கு வெற்றியும் மங்களமும் சாந்தமாக தருபவள் என்பதால் இந்த காளியம்மனுக்கு இப்பெயர் வந்தது. பௌர்ணமியில் காளியம்மனுக்கு விசேஷ பூஜைகள் செய்யப்படுகிறது. கந்தசஷ்டியின் போது சூரசம்ஹாரம் முடிந்ததும் முருகன் யானை வாகனத்தில் புறப்பாடாகிறார். மலை கோயிலுக்கு செல்லும் வழியில் சுந்தரேஸ்வரர் கோயில் இருக்கிறது. ரொம்ப அழகான கோயிலுங்க இந்த கோயில். கீழே அடிவாரத்தில் விநாயகரை வணங்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற காளியம்மன் சந்நிதியை வணங்கிட்டு நம்ம படியேறி மேலே போனோன்னா மலை கோயில் செல்லும் வழியில் சுந்தரேஸ்வரர் கோயில் இருக்கிறது. இங்கே சிவபெருமான் வடக்கு நோக்கிய சந்நிதியில் கஜபிரிஷ்ட விமானத்தின் கீழ் அருள்பாலிக்கின்றார். லிங்கத்தின் பானத்தில் சிவனின் முழு உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அம்பாள் மீனாட்சிக்கு சந்நிதி இருக்கிறது. இங்குள்ள நடராஜர் இடது காலை ஊன்றி வலக்காலை தூக்கி நடனமாடியபடி காட்சியளிக்கிறார். ரொம்ப அழகாக இருக்கும் ஒவ்வொரு சந்நிதியும். நம்ம சுவாமியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த கோயிலில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கோயில் ரொம்ப விசேஷமான கோயில். மதுரையில் அருளும் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு அமைக்கப்பட்ட சந்நிதி என்பதால் இவ்வாறு நடராஜர் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார். சிவசக்தி அம்சமான சிவனின் வலது பாதம் சிவனுக்குரியதாக கருதப்படுகிறது. எனவே இங்கு நடராஜர் தன் பாதம் தூக்கிய நடராஜர் என்று அழைக்கிறார்கள் பக்தர்கள். நடராஜர் வழிபாட்டிற்குரிய 6 நாட்களில் இவருக்கு விசேஷ அபிஷேகம் நடக்கிறது. சரபேஸ்வரருக்கு இங்கு தனி சந்நிதி உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை ராகுகால வேளையில் இவருக்கு விசேஷ பூஜை செய்து வழிபடுகிறார்கள் பக்தர்கள். ரொம்ப கூட்டம் இருக்கும் அந்த நேரத்தில். இப்போ நீங்கள் இந்த பதிவில் பார்த்துக்கிட்டு வர சந்நிதி தான் அது. தல வரலாறு சொல்கிறேன். 1956 20ஆம் நூற்றாண்டின் துறவியும் காஞ்சி மடத்தின் துறவியுமான சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் குரோம்பேட்டைக்கு விஜயம் செய்தார். மலையை பார்த்து முருகனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று முன்மொழிந்தார். அதே ஆண்டில் சித்தி விநாயகருக்கு கோவில் கட்டப்பட்டது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு மலை சரிவில் ஒரு பாதைக்காக செல்லும்போது முருகப்பெருமானின் பிரதான ஆயுதமான ஈட்டி கண்டெடுக்கப்பட்டது. இதனால் பக்தர்கள் பணியை துரிதப்படுத்தினர். பிறகு கோயில் திருப்பணிகள் முடிந்தவுடன் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. மெதுவாக சிவன், சரபேஸ்வரர், அம்பாள் மற்றும் நவகிரகங்களுக்கான சந்நிதி பிறகு கட்டப்பட்டது. கோயில் அறங்காவலர் குழுவால் நடத்தப்படுகிறது. மலை மேலே இருக்கும் முருகன் சந்நிதிக்கு போனால் அவ்வளோ அழகாக இருக்கும் கோயில். கோயிலுக்குள்ளே ரொம்ப தெய்வீகமாக இருக்கும். நமக்கு அப்படியே மெய் சிலிர்க்கும் முருகனை பார்க்கும்போது.
கோயிலை நம்ம மேலேருந்து வியூ பார்த்தோன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க கோயிலை. மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் சிறிய மலைக்கோவிலில் வலம் வருவது நூற்றுக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் சூரசம்ஹாரம் திருவிழா, கார்த்திகை தீபம், மாதந்தோறும் வரும் கிருத்திகை, அமாவாசை, பௌர்ணமி ஆகியவை முக்கிய விழாக்கள். ஸ்ரீபாதம் என்ற பெயரில் ஒரு பெரிய பக்தர் குழு தன்னார்வ அடிப்படையில் கோவிலில் தொடர்ந்து சேவை செய்து வருகிறார்கள். இந்த முருகனை மனதார வேண்டிக்கிட்டு போங்க. உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அத்தனையும் இந்த குமரகுன்ற முருகன் நமக்கு செஞ்சு கொடுப்பாரு. இது பல பக்தர்கள் சொல்லும் உண்மை. குமரனாகிய முருகன் குடியிருக்கும் குன்றம் குமரகுன்றம். சித்திரை பிறப்பின் போது இக்கோவில் உள்ள 120 படிகளுக்கும் விசேஷ பூஜைகள் நடக்கிறது. அன்று சுவாமி ஊஞ்சலில் எழுந்தருளுவார். இப்போது நமக்கு தமிழ் வருடப்பிறப்பு வரப்போகுது. இந்த தமிழ் வருடப்பிறப்பை பாருங்கள். இந்த கோயிலில் கூட்டம் அலை மோதும், நிற்க கூட நமக்கு இடம் இருக்காது. அன்றைக்கி கோயிலில் அன்னதானம் வழங்குவாங்க. கோயில் முழுக்க விசேஷம் இருக்கும். பக்தர்கள் கோயிலில் எப்படி வலம் வருவாங்க. நமக்கு இங்கேயும் அங்கேயும் நிற்க கூட இடம் இருக்காது. அந்த அளவுக்கு இந்த கோயிலில் கூட்டம் இருக்கும். ரொம்ப விசேஷமான கோயில், ரொம்ப அருமையான கோயில். கோயில் அவ்வளோ நல்லா இருக்கும். சந்நிதி நம்ம இறங்கி வரும்போது நமக்கு லெஃப்ட் சைடில் இடும்பன் சந்நிதி இருக்கும். கோயில் படியேற கஷ்டமாகவே இருக்காது. ரொம்ப நெட்டாகவே இருக்காது. இந்த படி நல்லா ஈஸியாக நம்ம நடக்கலாம். இந்த கோயிலில் எல்லா வசதியும் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கோயிலில் உங்களுக்கு நேரம் கிடச்சா கண்டிப்பாக இந்த கோயிலில் விசிட் பண்ணுங்க. நம்ம பார்க்க வேண்டிய கோயிலில் குமரகுன்ற முருகன் கோயில் ரொம்ப முக்கியமான கோயில். நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அந்த வேண்டுதலை அப்படியே குமரகுன்ற முருகன் நமக்கு செஞ்சு கொடுப்பாரு. நீங்கள் இந்த கோயிலில் சுவாமியை வேண்டிக்கிட்டு போங்க. உங்களுக்கு நீங்கள் வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். அப்படி நடந்துச்சுன்னா நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு உங்களுக்கு புரியும். ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி கோயிலுக்கு எதிரே பரம்பரை அறக்கட்டளையால் நடத்தப்படும் ஒரு சிறிய வைணவ திருக்கோயில் உள்ளது. மூலவராக ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள், அலமேர்மங்கை தாயார் உள்ளனர். மூலஸ்தானத்தின் இடப்புறம் ஸ்ரீ யோக நரசிம்மர் சுவாமி சந்நிதி உள்ளது. பிரசன்ன யோக ஆஞ்சநேயர் மற்றும் ராமானுஜர் ஆகியோருக்கு தனி சந்நிதி உள்ளது. ரொம்ப பழைய நாள் கோயில், ரொம்ப அருமையான கோயில். குமரகுன்ற கோயிலுக்கு வரவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு தான் போவாங்க. இங்கே உள்ள யோக நரசிம்மரை வேண்டிக்கிட்டால் நமக்கு என்ன நம்ம வேண்டுறோமோ அதை நிச்சயம் செய்து தருவார். அதே போல் இங்கே உள்ள யோக ஆஞ்சநேயரை வேண்டிக்கிட்டாலும் நமக்கு என்ன வேண்டுமோ நம்மளோட வேண்டுதலை இவங்க நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பாங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த கோயில்களை விசிட் பண்ணுங்க. ரொம்ப அருமையான கோயில், ரொம்ப அற்புதமான கோயில். நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம். அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம். பெரியோர்களை மதிப்போம். நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம். பெரிய உதவின்னு இல்லை, சின்ன உதவினாலும் நம்மளால் என்ன முடியுமோ அதை டெய்லியுமே செஞ்சுட்டு வரணும். நம்ம ஒரு விஷயத்த நடக்கும்னு நினைக்கும்போது 100% நம்பிக்கையோடு நடக்கும்னு நினச்சி அந்த விஷயத்தில் ஈடுபடணும். நம்ம நடக்குமா நடக்காதான்னு 2 மனசாக இருந்தோன்னா பலனும் பாதி தான் இருக்கும். எல்லாம் நன்மைக்கே நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.